வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் freelancer.comல முக்கியமான ஒரு ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய பேமெண்ட் ஆப்ஷன். ஏன்னா இந்த freelancer.comல நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் மந்த் மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் நல்ல இன்கம் வரங்காட்டி நம்ம இந்த freelancer.comக்கு மந்த்லி 490 rupees, அதாவது 490 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக வாரத்துக்கு 2 தடவை நம்ம இதிலேருந்து இன்கம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்காட்டி இதில் நம்ம பணம் வித்ட்ரா மட்டும் பண்ணுறது இல்லாமல் டெபாசிட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இதில் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு freelancer.comல இங்கே வந்தீங்கன்னா ஃபினான்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் இன்பாக்ஸ்க்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு வெரிஃபை பேமெண்ட் சோர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பேபால் அக்கௌண்ட் மூலமாவா, இல்லை ஸ்க்ரில் அக்கௌண்ட் மூலமாவா அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பெட்டரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பேபால் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆட் பேபால் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பே வித் மை பேபால் அக்கௌண்ட் அதை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இப்போ தான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஒரு பேபால் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பேஜ் இருக்குது இல்லைங்களா, கீழே ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், லைன் 1, 2 இதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஒரு சைட் ஆகட்டும் ஆன்லைனில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேபால் அக்கௌண்ட்டில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் அக்கௌண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த பே வித் மை பேபால் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேபால் ஐடி அண்ட் பேபால் பாஸ்வேர்டு இது 2 கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் செலக்டிவ் ஆயிரும். ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான வழிக்காக பேபால் செலக்ட் பண்ணேன். இதை நீங்கள் டெபிட் கார்டு அல்லது ஏடிஎம் கார்டு செலக்ட் பண்ணியும் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் பேபால் நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய டிரான்சாக்ஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாகட்டும் பணம் எடுக்கிறதாகட்டும் எப்பவுமே நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் இதில் பேபால் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணவும் முடியும், டெலீட் பண்ணவும் முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இதில் நிறைய எடுத்து பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அதனால தான் உங்களோட ஏர்னிங்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.